comfy. ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் சொன்னேன் இல்லைங்களா, பீட்ரூட் சட்னி வச்சு இட்லி சாப்பிட்டேன்ல. அன்றைக்கி நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நான் அவங்கள டின்னருக்கு வர சொல்லி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே ஈவினிங் அவங்க வந்தாங்க. நானும் அவங்களும் சேர்ந்து தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பா வந்தாலா, பாப்பா எங்களை இது பண்ணிவிட்டு அவள் ஏதோ பேசிகிட்டு இருந்தா. இதெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் அப்படியே உட்காந்து படுத்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுதான் நான் அந்த சாப்பிட்ட கிளிப்பை எடுக்க மறந்துட்டேன். ஸோ அன்னைக்கு அவங்க நல்லா இங்கே என் கூட ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போன வாட்டி இது தம்பிங்க சின்னவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான் அதனால் அவன் தூங்கிட்டு அவங்க ஒரு 8:30க்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் பெரியவன் வீட்டில் இருந்துட்டு தம்பிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தோம். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சர்ச்சில் கம்யூனிட்டி டின்னர்னு வின்டர் டைமில் ஒன்று வைப்பாங்க. அதுதான் அந்த கம்யூனிட்டி டின்னரில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் ஃபாதர் ப்ரேயர் பண்ணிவிட்டு டின்னர் ஆரம்பிச்சு வைப்பார். இது நைட்ஸ் ஆஃப் கொலம்பஸ் தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ அதான் இவங்கெல்லாம் அந்த ரெட் ஏப்ரன் கட்டிட்டு நிற்கிறவங்க. ஸோ இந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட கிளாஸ்மேட்டோட குழந்தை. அவள் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே கல்யாணம் பண்ணிட்டா. கல்யாணம் பண்ணி உடனே குழந்தை இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இன்னொரு குழந்தை அவளுக்கு ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கா. ஸோ அவள் வந்திருந்தா கம்யூனிட்டி டின்னருக்கு. அப்போ குழந்தைய தூக்கிட்டு இந்த குழந்தை என்கிட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். அவ்வளோ நல்லா விளையாண்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை அப்படியே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் அவங்க அம்மா எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த குழந்தையோட அம்மா. நானும் அவளும் 2013 ஒரு கார் மேலே உக்காந்துட்ருக்கோம். அவளும் பாப்பாவும் ஃபார்ஸ் பேக் ரைடிங் போவாங்க. நல்லா வீட்டில் விளையாடுவா. பட் 8th வரைக்கும் தான் ஒன்றா படித்தாங்க. அப்புறம் அவள் வேறு ஸ்கூல் போயிட்டா. ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ரெண்டாவது இந்த யூடியூபுக்கு ஹவு கேன் ஐ தேங்க் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பிகாஸ் லாட் ஆஃப் மெமரிஸ் ஐ ஹேவ் ஆன் யூடியூப். ஸோ இட்ஸ் லைக் ரியலி ஐ அப்ரிஷியேட் திஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் திஸ் சேக். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளோட அம்மாவும் நானும் இன்னும் ஒன்றா கொயரில் இருக்கோம். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் போனாக்கா அவங்களோட நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். இவளோட அம்மாவும் நானும் சேர்ந்து பாப்பா நாங்கள்லாம் கொயரில் இருக்கோம். ஸோ அதுதான் அந்த மெமரிஸ் நான் முடிச்சிட்டேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு டே நான் கோயிலுக்கு போயிட்டு காலையில் சரி நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஏன்னா காலையில் நான் கொஞ்சம் நல்லா குளிச்சுட்டு நீட்டாக இருப்பேன். கோயிலுக்கு போயிட்டு நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லாயிருப்போம். எல்லாம் க்ளீனாகவும் இருக்கும். ஏன்னா நைட் எல்லாம் தொடச்சி வச்சுட்டு தான் படுப்பேன். காலையில் எந்திரிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி இதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி நம்ம வீடியோ இன்ட்ரோ போட்டு இப்படி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வீடியோவை நான் செட் பண்ணி ஒரு 3 minutes பேசின வாட்டி தான் தெரிஞ்சது நான் வீடியோவை ஆன் பண்ணாமையே பேசிகிட்டு இருந்திருக்கேன்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது, மூடே போயிடுச்சு. சரி அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஷூட் பண்ணேன் இதை. சரிங்க, இப்போ நாங்கள் வாக்கிங் போய்ட்டுருக்கோம். மேலே கீழே பார்த்துட்டு தான் பேச முடியும். ஏன்னா பயங்கர குளிராக இருக்குது. ப்ளஸ் ஐஸ் எல்லாம் அப்படியே க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்க, கரகரகரன்னு. ஓகே, போன வீடியோவில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு கொஸ்டின் அட்ரஸ் பண்ணியிருந்தேன். இது செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, அவங்க கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் யூஎஸில் நீங்கள் இருக்கிற இடத்துல, யூஎஸில் அப்படின்னு இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டவுரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு சில இதெல்லாம் அப்படியே அட்ரஸ் பண்ணுறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஆனால் சரியான குளிருங்க, பயங்கரமாக குளிருது. ஸ்னோ இல்லை, பழைய ஸ்னோலாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் சரியான குளிர். அதனால தான் இது பண்ணி பேசுகிறேன், ஓகேவா? அப்படியே பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் பத்திரமா வேறு போகணும். ஏன்னா எல்லாம் ஐஸாக இருக்குது, வலிக்கி விட்டுருச்சுன்னா இங்கே டவுரி சிஸ்டம் அப்படின்னு கிடையாது. கிஃப்ட் மாதிரி கொடுத்துப்பாங்க. உங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு செஞ்சுக்கலாம். ஆனால் இவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. எப்படின்னா, கல்யாணத்தில் பேரண்ட்ஸ் இன்வால்வ்டு ஆனாங்கன்னா, நிறைய பிள்ளைங்க அவங்கவுங்க இது பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் பேரண்ட்ஸ் இன்வால்வ்டு ஆயிருந்தால்
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்டில் தான் எல்லா செலவும் பார்ப்பாங்களாம். எனக்கு அது இப்போ தாங்க தெரிய வந்துச்சு. இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு ஒன்று ஆணை புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இந்த ஊரில் வந்து நிறைய பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட, அதாவது ஸ்பெஷலி கேர்ள்ஸு அம்மா அப்பா கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் கல்யாணம் இங்கே நடக்கிறதில்ல. மொத்தமாக எல்லாமே பொண்ணு வீட்டில் தான் செலவு பண்ணணும். மாப்பிள்ளை வீட்டில் வந்து அப்பா அம்மாவாக உட்காருவாங்களாம் அப்படின்னு எனக்கு தெரிய வந்ததுலேருந்து என்கிட்ட யாருமே பேசுறதில்லன்னா நான் இந்த மாதிரி பேசும்போது இதுக்கு மேலே யாராவது இந்தியாவில் டவுரி சிஸ்டம் இருக்குதுன்னு வாயை பொழந்தீங்க நல்லா வாங்கி கட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதனால தான் என்கிட்ட யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ ஏங்க எவ்வளோ கஷ்டம் பொண்ணை பெற்ற அமெரிக்காவில். நான் ஆடி போயிட்டேங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதை கேட்டுட்டு. எனக்கே இது வந்து இப்போ ஒரு 7-6 இயர்ஸாக தான் தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னால் எனக்கு தெரியாது. என் வீட்டுக்காரர் அதை சொல்லலை. பிகாஸ் என் வீட்டுக்காரரோட சைடில் இருந்து அவங்க யாருமே அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கல. அவங்க யாரும் இன்வால்வ்டாகவும் ஆகலை. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக என் பிள்ளைங்களோட வெட்டிங்கில் நான் இன்வால்வ்டாக இருப்பேன். ஸோ அதனால் நான் வந்து ஒன்று இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் தெரிய வருது. அப்போ தான் தெரிஞ்சிச்சு இவங்க ஏன் பிள்ளைங்களோட இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிறதில்ல அப்படின்றதுனால. ஏன்னா இங்கே வந்து கல்யாணம்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு 50 பேர்த்த வச்சு கல்யாணம் பண்ணாவே உங்களுக்கு ஒரு $10,000 இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ தெரியுதுங்களா ஏன் பிள்ளைங்க அவங்களாம் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு. இது வந்து நம்ம வந்து என்னென்னமோ நினைக்கிறோம். பட் வந்து அதனால தான் பேரண்ட்ஸே வந்து ஒரு கெஸ்ட்டாக போய் அந்த கல்யாணத்தில் உட்காடுறாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதுதான் இங்கே பிரச்சனை. இதுக்கு வந்து அங்கே இந்தியாவில் வந்து, அதுவும் நம்ம சவுத் இந்தியாவிலலாம் டவுரி கொடுக்குறோம், பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்னு தான் கொடுக்குறாங்க அம்மா அப்பா. ஆனால் அது ஒரு விதத்தில் வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸாக போயிடுது. அதை தாண்டி நம்ம அதில் இருக்கிற ஒரு நியாயத்தை பார்க்கும்போது ஊரில் அந்த கல்ச்சர் வைஸ் வர இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு இதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுதான், வேறு எதுவும் இல்லை. இவங்க கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஏன்னா கண்டுக்கிட்டால் இவங்க செலவு பண்ணித்தான் ஆகணும். இப்போ நீங்கள்லாம் நினைக்கலாம் ஃபாரினர்ஸ்லாம் வந்து பயங்கர ஜெனரஸாக அங்கே எல்லாம் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா, ஒரு $5,000 கொண்டுட்டு போய் ட்ராவலுக்குனே ஒதுக்கிடுவாங்க. அந்த 5,000 அங்கேயும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ அது மிச்சம் மீதி வர்றது எல்லாத்தையும் அங்கேயும் போட்டுட்டு வந்துடுவாங்க. ஒரு ட்ராவலுக்குன்னு இவ்வளோ எடுத்து வச்சாங்கன்னா அந்த ட்ராவலில் அது எல்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து இவங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கவங்கலாம். ஒரு சிலர் நினைக்கிறாங்க, அவங்க அங்கே இருக்கிறாங்க, அவங்க நல்லா செய்யலாம், இவங்க இங்கே நல்லா செய்யலாம். எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற செலவு அவங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து ஒன்றுங்க, இந்த ஊரில் இந்த மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க. இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத தாண்டி அவங்க வந்து சொல்லிடுவாங்க, நாங்கள் இது பண்ண மாட்டோம், நீ கூப்பிடு, நான் வந்து பையனோட அம்மா அப்பாவாக உட்காறேன், பொண்ணோட அம்மா அப்பாவாக நான் வந்து இருக்கேன், அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. மற்றபடி வந்து நம்ம இதில் வந்து இந்த பேசி நம்பிக்கை துரோகம் பண்ணுற வேலையெல்லாம் இங்கே கிடையாது. அந்த இது வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும். அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காசை பற்றி அனாவசியமாக இவங்க யார்கிட்டையுமே பேச மாட்டாங்கங்க. இவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு பழக்கமே. இப்போ அவங்கக்கிட்ட என்ன வருது ஏது அனாவசியமாக கேட்கவும் மாட்டாங்க. இவங்க வந்து அனாவசியமாக அதை பற்றி பேசவும் மாட்டாங்க. அங்கெல்லாம் எப்படின்னா வந்துட்டு அடுத்தவனுக்கு எங்கேருந்து காசு வருது, எப்படி இவங்ககிட்ட காசை வாங்கலாம், அதுக்காக நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போகிறோம். பட் ஆனால் அந்த இது இவங்கக்கிட்ட கிடையாது. அதாவது அதுக்காக நான் வந்து இங்கே ஏமாத்துறவனே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஏமாத்து கேஸுங்களை இங்கே ரொம்ப பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஊரில் குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஏதாவது ஒன்று குட்டை கிளப்பி விட்டுறாங்க. ஆனால் இவங்க வந்து ஃபேமிலிக்குள்ளே அந்த இதை வச்சுக்கவே மாட்டாங்க. இந்த கசின்கிட்ட காசு வாங்கிறது அந்த மாதிரிலாம். இப்போ எனக்கு மூச்சே வாங்குது இந்த மேடு ஏறி வர்றது பாருங்க. அந்த மாதிரி ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு யாரையும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலி லெவலில் வந்து இந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அவங்களுக்குள்ள கண்டிப்பாக வந்து ஏமாற்றணும்னு நினச்சி இவங்கள பார்த்ததில்ல. என் குடும்பத்தில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அது. இந்த மாதிரி இதை பேசி அதை பண்ணுறது, அதை பேசி இதை பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் வந்து ஏமாற்றவே மாட்டாங்களா அப்படின்னா, ஒரு அண்ணன் தங்கச்சியை ஏமாத்துறது வந்து இங்கே இப்போ ரொம்ப பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க.
ஒரு சொந்தத்துக்குள்ளே அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணி எனக்கு வந்து அது கிடையாது. நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. மேபி ரேராக இது ஹேப்பன் ஆகிருக்கலாம். ஸோ அதுதான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி வந்து வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது. அதே மாதிரி இது ஏன் நான் இதை சொல்ல வந்தேன்னா, இந்த டவுரி சிஸ்டத்துலேயே வந்துட்டு நம்ம ஊரில் வந்து நிறைய பார்க்குறாங்க. ஒரு பொண்ணாக இருக்கா, இல்லை பையனே இல்லாத வீடாக இருக்கா, இல்லை வந்துட்டு நாத்தனாளுங்க இல்லாத மாதிரி இருக்குதா, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய வந்து நம்ம பார்க்குறோம். அந்த இது இங்கே கிடையாது. மனசு பிடிச்சி போச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படின்னா தேல் கோ ஃபார்வேர்டு, அவ்வளோதான். ஆனால் அந்த கோயிங் ஃபார்வேர்டு அதில் ஃபேமிலி இன்வால்வ் ஆகுமா என்னன்னு கேட்டால் அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வருது. அம்மா அப்பா இன்வால்வ்டாக இருந்தால் பொண்ணோட பெற்றவங்க தான் வந்து எல்லாமே செய்யணும். பையனை பெற்றவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, ஆளாக வந்து உட்காருவாங்க. அதுதான். அப்புறம் போன வீடியோ இந்த 2-3 வீடியோவே எல்லாருமே வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா வந்துட்டு இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இன்னொருத்தவர் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸில் தான் கேட்டிருந்தாங்க, நான் அடுத்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, அதாவது இங்கே மாதிரி கல்யாணம் கிராண்டாக கொண்டாடுவாங்களா அப்படின்னு சொல்லி. கிராண்டாக கொண்டாடுவாங்க. நம்ம ஊரில் இருந்து வந்தவங்க பயங்கர கிராண்டாக கொண்டாடுவாங்க. இங்கே இருக்கிறவங்களும் செய்வாங்க. அது வந்து இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து. ஆனால் நம்ம ஊரில் வந்து ரொம்ப காமனாக அந்த ஃபஸ்ட் பர்த்டே, இந்த ஏஜ் அட்டன் பண்ணால் செலவு பண்ணுறது, கல்யாணத்தில் ரொம்ப கிராண்டாக பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் ரொம்ப காமன். வி செலிப்ரேட் ஸோ மச். இங்கே வந்து அது ரொம்ப ரேராக தான் இருக்கும். செலவு பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல வர மாட்டேன், ரொம்ப ரேராக தான் இருக்கும். எல்லோரும் வந்து அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து பண்ணுற மாதிரிலாம் இங்கே பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய மல்டி மில்லியனர் அப்படின்னா அவங்களோட இதுக்கு பண்ணுவாங்க. ஒரு சில மல்டி மில்லியனோட குழந்தைங்க வந்து நான் இதில் காசை செலவு பண்ணல, நான் இந்த காசை எடுத்து நான் வீடு வாங்கிக்கிறேன், டவுன் பேமெண்ட் போட்டுக்கிறேன், அந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக செலவு பண்ணுவாங்க. ஸோ அதுதான். மற்றபடி இதில் ஆனால் ஐ திங்க் இந்தியன்ஸ் இங்கே இமிக்ரேட் ஆகி வந்தவங்க இன்னமுமே ரொம்ப கிராண்டாக தான் பண்ணுறாங்க. அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவு நல்லா கிராண்டாக தான் பண்ணுறாங்க கம்பேரிட்டிவ்லி இங்கே இருக்கிறவங்கள விட. இப்போ எனக்கே கூட என் பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது ஐயோ நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம்லாம் எனக்குமே இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நானும் அங்கே தானே பிறந்து 23 வருஷம் 24 வருஷம் அங்கே வந்து வளர்ந்துட்டு அப்புறம் தானே இங்கே வந்தேன். ஸோ எனக்கும் அந்த மென்டாலிட்டியெல்லாம் கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஐ ஹவ் சேஞ்ச்டு அலாங் த வே. அப்படியே நாளாக எனக்கு ரொம்ப மாறி போச்சு, அதை தான் நான் சொல்லணும். பட் இட் இஸ் ஃபார் த பெட்டர். இது வந்து நான் மாறினது, என்னோடய கேரக்டரிஸ்டிக்கு, என்னோடய ஹேபிட்ஸ் மாறினது வந்து பேடுன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஐ சேஞ்ச்டு ஃபார் த பெட்டர். நான் வந்து இப்போ எங்கள் வீட்டில் கூட அங்கே வீட்டில் என் தம்பியோ என் தங்கச்சியோ அவங்க ஃபேமிலி மேட்டர்ஸில் நான் ரொம்ப இன்வால்வ் ஆகவே மாட்டேன். ஏன்னா அங்கே அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சிக்கு வந்து எப்படி செய்வீங்க என்ன செய்வீங்கன்னா, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இது மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது பிள்ளைங்களுக்கு ஏதாவது சஜஷன் வேணும்னா சொல்லுவேன். பட் என் தங்கச்சிக்கு கூட நான் சஜஷன் சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத நான் சொல்லிவிடுவேன். அவங்க என்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு ஹேபிட்ஸ் எல்லாம் நான் இவங்ககிட்ட இருந்து இதெல்லாம் ஒன்றா நான் கற்றுக்கிட்டது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோவை நான் முடிச்சிட வேண்டியது தான். ஓகேங்க, you all have a good day and I will see you all in the next video. Until then, you all take care and as always I have been saying, keep it real, keep it simple. சின்சியரிட்டின்றது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். In any case, please be sincere, please be honest. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்க, வச்சிட்றேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. குளிர் அப்படி ஒரு குளிர். இன்றைக்கி வந்து இங்கே டெம்பரேச்சர் என்ன தெரியுமா, -9 டிகிரி செல்சியஸில் பேசிகிட்ருக்கேன் நான். சும்மா வாக்கிங் வந்தது தான்.